வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜோதி மல்ஹோத்ரா இந்த பெயர் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. யார் இந்த ஜோதி மல்ஹோத்ரா? எதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு? இவர் மேல இருக்கக்கூடிய சீரியஸ் அஃபென்சஸ் என்ன அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் ஒரு 33 வயது யூடியூபர். டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கும் மேல இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நிறைய டிராவல் விளாக்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாரு, அங்க என்னென்ன விதமான சாப்பாடுகள் கிடைக்கும், என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம், இது போன்ற விஷயங்களை வச்சு டிராவல் விளாக் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண யூடியூபர் இன்னைக்கு எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸ் ஆஃபென்சஸ்க்காக, அதாவது பாகிஸ்தானுக்காக இந்தியாவுல உளவு பாற்ற குற்றத்துக்காக இவங்களை கைது பண்ணிருக்கிறாங்க. உளவு பாக்குறதுல 2 வகை உண்டு. எல்லா நாடுகளுக்குமே இப்ப இந்தியாவுக்கு எப்படி ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிற ஒரு உளவு அமைப்பு இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கும். இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா மொசாடு, யுஎஸ்க்கு பாத்தீங்கன்னா சிஐஏ இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த நாட்டுக்காக மற்ற நாடுகளை உளவு பார்ப்பார்கள். அதாவது நம்ம நாட்டுக்கு மற்ற நாடுகள் இருந்து அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டன்டா மற்ற நாடுகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள். அப்ப இந்த அமைப்புல வேலை செய்யறவங்க தெரிஞ்சே உளவு பார்ப்பாங்க. நம்ம நாட்டுக்காக மற்ற நாடுகளை உளவு பார்ப்பார்கள். மற்ற நாடுகளுக்கு ஒரு அஸ்யூம்ட் ஐடென்டிட்டியில அவங்க டிராவல் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பதவியில அவங்க அமரலாம். இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஒரு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திட்டு முக்கியமான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க பெறலாம். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் எரால பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் நம்மளை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ டிஜிட்டல் ஏஜ்ல இன்னைக்கு இந்த உலக பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி தெரிந்தே சொந்த நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்காக, அமைப்புகளுக்காக உளவு பார்ப்பவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இது போன்ற சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன விஷயம் லீக் ஆயிடுச்சுன்னா போதும், இவங்களை பத்திய உண்மை வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதோட அவங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது போன்ற விஷயங்களை கைது செய்யப்பட்டாங்கன்னா அவங்களால எளிதில் வெளியில வர முடியாது. இது ஒரு வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு வகை என்னன்னா, சொந்த நாட்டிலேயே இருந்துகிட்டு எதிரி நாடுக்காக நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணி நம்ம நாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை எதிரி நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுப்பது. இததான் ஒரு சீரியஸ் கிரைமா எல்லா நாடுகளுமே பாக்குது. அப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் கிரைமுக்காக இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்சாங்க, இந்த நாட்டுல இருந்துகிட்டு ஒரு இந்தியனா இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றத்துல ஜோதி மல்ஹோத்ராவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கடந்த 6 மாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 4 முறை பாகிஸ்தானுக்கும் 1 முறை சைனாவுக்கும் இவங்க பயணம் பண்ணிருக்காங்க. டிராவல் பிளாக்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல டேனிஷ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ஹை கமிஷன் சேர்ந்தவரோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குது. பல முறை பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல நடக்கக்கூடிய விழாவில் போய் இவங்க பங்கேற்று இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு போயிட்டு இவங்க போட்ட வீடியோஸ், டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இவங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான ரொம்ப நல்ல விதமா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வீடியோஸா இருக்கும். பாருங்க இங்க இந்துக்களை எவ்வளவு நல்லா மதிக்கிறாங்க, பாருங்க இங்க எவ்வளவு அமைதி பூங்காவாக இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக இவங்களை பாகிஸ்தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹரியானா போலீஸ் இன்னைக்கு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இது ஒரு புது விதமான ஒரு வார்ஃபேரா இருக்கு. நியூக்ளியர் வார்ஃபேர் கேள்விப்பட்டிருக்கோம், பயாலஜிக்கல் வார்ஃபேர் கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு சோசியல் மீடியா வார்ஃபேர், ஒரு நரேட்டிவ் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிரி நாடை பத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்காகவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காகவும் இது போன்ற யூடியூபர்ஸ பயன்படுத்துறாங்க. அதில் ஜோதி மல்ஹோத்ரா முக்கியமானவர். இவர் மூலமா இங்க இருக்கக்கூடிய பல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ ஐஎஸ்ஐ அணுகி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல இருக்கக்கூடிய டேனிஷோட இவருக்கு தொடர்பு இருக்குன்னு. அந்த தொடர்பு மூலமா 4 முறை இவர் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. 4 முறை பாகிஸ்தான்ல போனோன்னு அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ ஆபரேட்டிவ்ஸை இவங்க சந்திச்சு பேசிருக்கிறாங்க. அதுல ஒரு நபரோட இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு 2 பேரும் பாலிக்கு, இந்தோனேஷியா பாலிக்கு ஒரு ஹாலிடே போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சைனாவுக்கு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்னன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதே வருடம் 2025 ஜனவரியில இந்த அம்மா அதே பெஹல்காமுக்கு போய்
அங்க ஒரு டீடைல்டா ஒரு யூடியூப் வீடியோ இவங்க பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்ல பதிவேற்றி இருக்கிறாங்க. பெஹல்காம்ல எப்படி இருக்கு அந்த பைசரன் மெடோஸ், குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த அந்த பைசரன் மெடோஸ் அங்க எப்படி இருக்கு, இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் போனா என்ன டெஸ்டினேஷன் வரும், எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு அங்க வராங்க, எங்கெல்லாம் நின்னு போட்டோ எடுக்கிறாங்க, இது போன்ற ஒரு டீடைல்டு வீடியோ இவங்க பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் பேசும் பொருளாக இருக்கு. அப்ப இந்த வீடியோ மூலமா பாகிஸ்தானுக்கு அங்கே பேசரன் மெடோஸ்ல டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கறத ஓரளவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு இந்த அம்மா போயிருக்கிறாங்க. கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க வீடியோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இப்ப ஒன்னொன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா எக்ஸ் வலைதள யூசர் கபில் ஜெயின் என்பவர் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னால, அதாவது போன வருஷம் மே 2024லயே இந்த அம்மாவை டேக் பண்ணி இவர் நேரா என்ஐஏக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எக்ஸ்ல. இவங்க அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வராங்க, சைனாவுக்கு வேற போயிருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, இவங்களை கண்காணிங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் இவரை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு இருந்தது. இதற்கிடையில் தான் இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு மே 13ஆம் தேதி பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட் டேனிஷ்னு சொன்னேன் இல்லையா, அவரை வெளியேற்றுறாங்க எஸ்பியானேஜ் குற்றத்துக்காக. அப்போதான் இவங்களுக்கு அவரோட க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள், விவரங்கள் வருது. அவரோட போனை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுதுதான் தொடர்ந்து இந்த அம்மாவோட அவர் கான்டாக்ட்ல இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. அதுவும் குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கக்கூடிய நேரத்தில் இவரோட இந்த அம்மா கான்டாக்ட்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களோட போன், லேப்டாப் எல்லாத்தையும் வாங்கி அவங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணி அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதுதான் தெரியுது, தொடர்ந்து இவங்க பாகிஸ்தானை சேர்ந்த ஐஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்தவர்களோடு பல முக்கியமான விஷயங்களை இவங்க வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அதுவும் சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்னாப்சாட் இது போன்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை இவங்க பகிர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. விசாரணையில இந்த அம்மாவும் குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால சோசியல் மீடியால படிக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு பாஜகவோடு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன்னா வெளிப்படையா இவங்களுக்கு பாஜகவோட எதுவும் கனெக்ஷன் இருக்கிறதா இது வரைக்கும் வந்து எந்த செய்திகளும் ஆத்தென்டிக்கான செய்திகள் இல்ல. அதனால ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாம நாம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இதற்கு முன்னால கைது செய்யப்பட்ட 2-3 உளவாளிகள் பாஜகவுல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. உதாரணத்துக்கு 2017ஆம் ஆண்டு துருவ் சக்சேனா அப்படின்னு ஒருத்தரை மத்திய பிரதேஷ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து கைது பண்றாங்க. இவர் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தார் அப்படின்னு இவரோட சேர்ந்து ஒரு 10 பேரை கைது பண்றாங்க. இந்த துருவ் சக்சேனா யாருன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோடைய ஐடி செல், மத்திய பிரதேஷுடைய ஐடி செல்ல இவர் ஆக்டிவ் மெம்பரா இருந்திருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பாஜக முக்கியமான தலைவர்களோட எல்லாம் இவர் போட்டோ எடுத்துக்கிட்டது அந்த காலத்துல வெளியில வந்த காங்கிரஸ் பயங்கர குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சது. அதே மாதிரி 2023ஆம் வருடம் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு மூத்த அதிகாரி, ஒரு சயின்டிஸ்டான பிரதீப் குரூல்கர் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. இவருக்கு ஆர்எஸ்எஸ் ஓட தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல செய்திகள் எல்லாம் வந்தது. சிறு வயதுல இருந்தே இவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தீவிர ஆதரவாளர் அப்படிங்கிற செய்திகள் வந்தது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஜோதி மேல வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாதனால அதை பத்தி நாம கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆனா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்லோ இல்ல பிஜேபி மேலயோ குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. பொதுவா இந்த சங்கிகளுக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டியை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சங்கிகள் ஒட்டு மொத்தமா என்ன சொன்னாங்க, மதத்தை பார்த்து இவர்கள் வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க, நீ ஹிந்துவான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்க, பேண்ட் எல்லாம் அவுத்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட 26 பேரை இவங்க சுட்டு கொண்டுட்டாங்க, எல்லா முஸ்லிம்ஸுமே இப்படிதான், இதுக்குதான் நாங்க ஆரம்பத்திலே சொல்றோம், எல்லா முஸ்லிம்ஸும் தீவிரவாதிகள் தான், இவங்களெல்லாம் இந்த நாட்டுல இன்னும் நாம வச்சிருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. அப்பவும் நாம என்ன சொன்னோம், தீவிரவாதிகளுக்கு மதமே கிடையாது. ஏன்னா தீவிரவாதம் அப்படிங்கறதே ஒரு தனி மதம். அவங்களுடைய கடவுள் வந்து வயலன்ஸ் தான். அவங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய வயலன்ஸை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்த ஜோதி மல்ஹோத்ரா கைதானதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இதே சங்கிகள் இதை இவங்களால ஜீரணிக்க முடியல. ஒரு ஹிந்து பெண், அதுவும் ஒரு பாப்புலர் யூடியூபர் கைதாயிட்டாங்களே,
அப்படிங்கறத அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அவங்க செஞ்ச குற்றத்துக்காக அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஹிந்துவா முஸ்லிமா அப்படிங்கறத பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. செஞ்ச குற்றம் அது யார் செய்தாலும் அது மிகப்பெரிய தவறு. அதுவும் சொந்த நாட்டையே உளவு பார்த்து மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு தேச துரோக செயல்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதை யார் செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்படணும். ஆனா யோசிச்சு பாருங்க, இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதி மல்ஹோத்ரா பாவம், அந்த புள்ள அப்ராணி லவ் ஜிஹாத்ல போய் மாட்டிக்கிச்சு. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க லவ் ஜிஹாத்ல ஈடுபட்டு அந்த பெண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பெண்ணை தங்களுடைய விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏதோ ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்லைங்க, தொடர்ந்து 4 முறை பாகிஸ்தானுக்கு இந்த பெண் பயணம் பண்ணிருக்கா. சைனாவுக்கு போயிருக்கா, பெஹல்காமுக்கு போயிருக்கா. இதெல்லாம் தெரியாமையா ஒரு அப்ராணி பண்ற வேலையா? யோசிச்சு பாருங்க. ஆனா இப்படி சொல்லி இதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஏன் இந்த முயற்சி எடுக்கிறாங்க? ஏன்னா கைது செய்யப்பட்டவர் ஒரு ஹிந்து. அதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்றோம், எல்லாத்துக்கும் மத சாயம் பூசாதீங்க. அதுவும் குறிப்பாக தீவிரவாதத்துக்கு மத சாயம் பூசவே பூசாதீங்க. இப்போ ஒரு ஜோதி மல்ஹோத்ரா என்கிற ஹிந்து இந்த மாதிரி ஒரு குற்றத்துல ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஹிந்துக்களும் மோசம், தேச துரோகிகள் அப்படின்னு நம்ம சொன்னா அது எவ்வளவு அபத்தமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தானே ஒரு சில தீவிரவாதிகள் செஞ்ச ஒரு செயலுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் மோசம் அப்படின்னு நாம சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்கும். இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து நாம பேசிட்டு வரோம். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இன்னைக்கு வார் டாக்டிக்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் எரால இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். அப்போ சாதாரண பொதுமக்கள்ல இருக்கக்கூடிய நபர்களையே இவங்களுடைய உளவு வேலைக்காக பயன்படுத்துறாங்க. சில பேர் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம், சில பேர் தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம். ஜோதி மல்ஹோத்ராவோட கேஸையே நீங்க எடுத்துக்கங்களேன். ஒரு யூடியூபருங்க, வெறும் ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர். அவங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. அப்போ ஜோதி மல்ஹோத்ரா மூலமா இன்னும் நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ பாகிஸ்தான் ரெக்ரூட் பண்ண முயற்சிக்குது அப்படின்னு இன்னைக்கு ஹரியானா போலீஸ் சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அத்தனை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸையும் நாம ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்படுத்திட்டாங்கல்ல. இந்த சங்கி கூட்டம் ஆளும் பாஜக அரசை நோக்கி நியாயமான கேள்விகள் எழுப்புறவங்க எல்லாரையும் தேச துரோகி அப்படின்னு பட்டம் கட்டாங்க. நம்ம வீடியோஸ்க்கு கீழே எத்தனை பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. கேட்க வேண்டிய கேள்விகளை தொடர்ந்து நாம கேட்டுட்டு தான் இருப்போம். இன்னைக்கு பிஜேபி, நாளைக்கு காங்கிரஸ், நமக்கு அதுல வித்தியாசம் கிடையாது. கேட்க வேண்டிய கேள்விகளை நம்ம கேட்போம். உண்மையிலேயே இந்த தேசத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கு, இந்த தேசத்தின் மக்களின் பாதுகாப்பு மீது உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா இன்னைக்கு அமித்ஷாவையோ ஜெய்சங்கரையோ நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆனா இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக, நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் ஜோதி மல்ஹோத்ரா பற்றிய செய்திகள் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கு. ஜோதி மல்ஹோத்ரா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இதை தாண்டி முக்கியமான கேள்விகளை நாம கேட்கணும்ல, அது ஒரு மீடியாவும் கேட்க மாட்டேங்குது. இதுல இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்ப இன்னைக்கு ஜோதி மல்ஹோத்ரா பத்தி தான் ஃபுல் நியூஸ். பாருங்க, அவங்க அப்பா ஈபில இருந்தாரு, மிகவும் ஏழை. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த அம்மா ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு, டிஸ்கோத்தேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சம்பந்தமே இல்லாத, நமக்கு தேவையே இல்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டு விட்டார்கள். விசாரணை நடக்கும். விசாரணையோட முடிவுல அவங்க குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறீங்க. அதோட முடிஞ்சு போச்சு. சுத்தி சுத்தி நீங்க எங்கெல்லாம் திசை திருப்ப நினைச்சாலும் ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ல தானே நிக்குது. பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யாரு பொறுப்பேத்துக்க போறாங்க? who is responsible, who is accountable? இந்த கேள்வியில இருந்து நாம திசை திருப்ப ஒரு ஜோதி மல்ஹோத்ரா, இந்த பக்கம் ஒரு திரங்கா யாத்ரா அப்படிங்கிற பேர்ல மோடி புகழ் பாடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபாரினுக்கு டெலிகேட்ஸ் அனுப்புறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த கேள்விகளை நாம எழுப்பக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் நம்மளுடைய கவனத்தை மாற்றுகிறார்கள் பாருங்கள். அப்ப இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இவர்களுக்கு வேண்டாதவர்கள் யாரு ஒரு சின்ன கேள்வி கேட்டாலோ இல்ல கருத்துக்களை சொன்னாலோ உடனே அவங்க மேல கடுமையான சட்டங்கள் பாயுது, நடவடிக்கை பாயுது. ஆனா இந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதுவும் பொறுப்பான ஒரு அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, ராணுவத்தை சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி பத்தி அவ்வளவு மோசமான ஒரு பதிவை பொது மேடையில பண்றாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கல. குறைந்தபட்சம் மோடியோ அமித்ஷாவோ ஜெய்சங்கரோ ராஜ்நாத் சிங்கோ இதை கண்டனம் கூட செய்யல அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க.
இவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் தொடர்ந்து நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸும் நிறைய யூடியூபர்ஸும் தங்களுடைய பதிவுகளை வெளியிடுகிறார்கள். இன்னைக்கு ப்ரொஃபசர் அலிகானுக்கு நடந்த நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன், நாளைக்கு என்னால போட முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எத்தனை வாய்களை உங்களால் அடைக்க முடியும்? எத்தனை பேரை உங்களால சைலன்ஸ் பண்ண முடியும்? சுத்தி சுத்தி அந்த அடிப்படை கேள்விக்கு தானே வருது. பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறாங்க? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஹூ இஸ் அக்கௌண்டபிள்? இதற்கு மோடி கிட்ட இருந்தும், அமித்ஷா கிட்ட இருந்தும், ராஜ்நாத் சிங் கிட்ட இருந்தும், ஜெய்சங்கர் கிட்ட இருந்தும் நமக்கு பதில் வர வரைக்கும் இந்த கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம்.